ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நமது உடம்பில் இருக்கக்கூடிய குழாய்கள், அதாவது இரத்த குழாய்கள் இருக்குது இல்லையா, அதில் இரத்தத்தை எப்போதும் சீராக ஓட வைக்க உதவும் 2 பழங்கள் என்னென்ன, அதை பார்த்தாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்முடைய உடலில் இரத்த குழாய்கள் நிறைந்து காணப்படுகிறது இல்லையா, அந்த இரத்த குழாய்கள் இதயம், மூளை உட்பட பல ஆர்கன்ஸுக்கு பிளட் சர்க்குலேஷன், அதாவது இரத்த ஓட்டத்தை கொண்டு போகிறது. இப்போ இதில் ஏதாவது ஃபால்ட் வந்தால் தான் நமக்கு ஒவ்வொரு நோயாக வருது. ஆனால் இதில் ஃபால்ட்டே வராமல் இது சீராக அதனுடைய ஃபங்க்ஷனை பண்ணிகிட்டு இருந்தால் பிரச்சனையே இல்லை. அது அதனுடைய ஃபங்க்ஷனை சீராக தாங்க பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம செய்யக்கூடிய சில செயல்கள் மற்றும் சாப்பிடக்கூடிய உணவுகளால் தான் அது பாதிப்படைந்து நமக்கு நோய்களை உண்டாக்குகிறது. ஒரு விஷயம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், நோய் என்பது நமக்கு இயற்கையாக வருவதே இல்லை, அது ஒரு செயற்கை. அதாவது அதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம சில தவறான பழக்க வழக்கங்கள், சில தவறான சாப்பாடுகள் மூலமாக தான் அதுக்கு பங்கம் விளைவிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள, அதனுடைய ஃபங்க்ஷனை எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சீராக அது செய்ய என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும், அதிலும் 2 பழங்கள் என்னென்ன, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? அதில் இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதுளை பழம். மாதுளை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கே தெரியும், அது வயிற்றுக்கு ஒரு நல்ல ஒரு பலனும் உங்களுக்கே தெரியும். ஆனால் இரத்த குழாய்களுக்கு நல்ல ஒரு பலனும் உங்களுக்கு தெரியுமா, அதை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ மாதுளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுங்கிறது அதிகமாகவே இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பொதுவாக நமக்கு தேவை. ஏன்னா நமது உடம்புக்குள்ளே நச்சுத்தன்மை ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருந்து வரலாம், இல்லைனா வேறு சுவாசிக்கிற காற்றுல இருந்து கூட வரலாம், அதாவது இல்லைனா சில மெடிசின்ஸ் மூலமாக கூட வரலாம். இந்த நச்சுத்தன்மை நம்ம பாடியில் அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து நமக்கு நோய்களை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம மாதுளை சாப்பிடும்போது அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த நச்சுத்தன்மையை அவ்வளோ கம்ப்ளீட்டாக வெளியேற்றி விடும். முக்கியமாக இரத்த குழாய்களில் படிந்திருக்கும் நச்சுத்தன்மையை வெளியேற்றும். அப்படி அது வெளியேற்றுவதால் என்னாகும் அப்படின்னா, அந்த இரத்த குழாய்கள் இரத்தம் சீராக பாய்ந்து நமக்கு நோய் நொடி வராமல் நமது உடம்பை பாதுகாக்கும். இதுதாங்க சிம்பிள். ஓகேவா? அப்புறம் செகண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி கூடுதலாகவே இருக்கும். பொதுவாக விட்டமின் சி இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுல முக்கிய பங்கு ஆற்றுகிறது. பொதுவாக ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் வரணும். இப்போ நமக்கு ஒரு காய்ச்சல் இல்லைனா ஏதாவது ஒரு வியாதி ஹாஸ்பிட்டல் போகிறீங்க இல்லையா, அங்கே பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதில் இன்ஃபெக்ஷன் உட்பட பல விஷயங்களை பார்ப்பாங்க. அதில் முக்கியமாக இன்ஃபெக்ஷன், அந்த சிஆர்பி கவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அது கூடுதலாக இருந்தால் இன்ஃபெக்ஷன் கூடுதலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதில் விட்டமின் சி முக்கிய பங்கு ஆற்றுகிறது. இம்யூனே சிஸ்டத்தை அது வலுப்படுத்தும். ஸோ ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இந்த விதத்தில் நமக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி நம்மை பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னொரு காம்பினேஷனும் இருக்குங்க, அது ஃப்ளேவோனாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃப்ளேவோனாய்ட்ஸ் ஆரஞ்சில் அதிகமாகவே இருக்குது. இந்த ஃப்ளேவோனாய்ட்ஸ் அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது இரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய உட்புற சுவர், அந்த உட்புற சுவரை மேம்படுத்தி அதனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஓகேவா? பொதுவாக நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டில் உட்புற சுவர் வெளிப்புற சுவர்னு இருக்கும். உட்புற சுவர் தான் ரொம்ப முக்கியம். அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வெளியிருந்து வரக்கூடிய அந்த மழை ஏதாவது பெய்யும் போது வரக்கூடிய அந்த ஈரப்பதம் உள்ளே வராமல் அது பாதுகாக்கும் நம்மளை. ஓகேவா? அப்போ இந்த உட்புற சுவர் வீட்டுக்கே முக்கியம்னா இரத்த குழாய்க்கு எவ்வளோ முக்கியம், அதில் முக்கியமாக இதயத்துக்கு போகக்கூடிய மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களுக்கு எவ்வளோ முக்கியம். ஸோ இந்த உட்புற சுவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது இந்த ஃப்ளவனாய்ட்ஸ் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த இரத்த குழாயை தளர்வடைய செய்து அது ரொம்ப ஹை ப்ரெஷர் ஆகாமல் பாதுகாக்கும். அதாவது ஹை ப்ரெஷர் ஆகும்போது தான் பிபி வரும் இல்லையா, அப்போ இது ஒரு விதத்தில் பிபியும் குறைக்குது, இரத்த குழாயும் பாதுகாக்குது. இந்த 2 ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளவனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நைட்ரஸ் ஆக்சைடு இருக்கு இல்லையா, இந்த நைட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, அதனுடைய அளவை கூட்டி என்னாகு பிபியை குறைக்குது, இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. இந்த 3 வேளையும் இந்த ஃப்ளவனாய்ட்ஸ் செய்யுது. இந்த ஃப்ளவனாய்ட்ஸ் ஆரஞ்சில் அதிகமாக இருக்குது. அப்போ ஆரஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன விட்டமின் சி ஆகட்டும், இந்த ஃப்ளவனாய்ட்ஸ் ஆகட்டும், இந்த ரெண்டுமே இரத்த குழாய்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நம்மை பலவிதமான நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதுளை, ஆரஞ்சு இந்த 2 பழங்களுமே நம்மை எதிலிருந்து பாதுகாக்கிறது, சீரியஸான இல்னஸ், அதாவது ஹார்ட்டு பிரெயினுக்கு வரக்கூடிய டிசீசஸ், அப்புறம் உடம்பு ஃபுல்லாக வரக்கூடிய இரத்த குழாய்கள் பாதிப்படைந்து வரக்கூடிய டிசீசஸ், அதிலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணணும். ஏன்னா எல்லோருமே ஆரோக்கியமாக வாழணுங்க, அதுதான் என்னுடைய நோக்கமே. ஸோ இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள்.
இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதை அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் பாய்.